ஹலோ வியூவர்ஸ். 100 டேஸ் 100 பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு டே 19ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம 2 ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று டிஜிட்டல் கிளாக் அண்ட் இன்னொன்று ஸ்டாப் வாட்ச். டிஜிட்டல் கிளாக்கை பொறுத்த வரைக்கும் மில்லி செகண்ட்ஸும் ஷோ பண்ணணுங்கிறதுக்காக டிகண்டர் அண்ட் டேட் டைம் அப்படிங்கிற 2 மாடியூல்ஸ் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ப்ரோக்ராமை ஒரு தடவை ரன் பண்ணுறேன். இப்போ டைம் 4:14. இங்கேயும் அதே தான் காமிக்குது. ஸோ இங்கே செகண்ட்ஸ், இங்கே மில்லி செகண்ட்ஸுங்கிறது ஒரு செகண்டோட 1000ல் ஒரு பகுதியை தான் நம்ம மில்லி செகண்ட்ஸ்னு சொல்வோம். அதுதான் இங்கே ஷோ ஆஃப் பண்ணுது. நெக்ஸ்ட் நாம் ஸ்டாப் வாட்ச் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டாப் வாட்சை பொறுத்த வரைக்கும் நான் 4 செட் ஆஃப் டைம் கொடுத்துருக்கேன். அதாவது 1 மினிட், 3 மினிட், 5 மினிட், 10 மினிட். அண்ட் நம்மளால் இதை ஸ்டார்ட் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும், ரீசெட் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராமை நான் ஒரு தடவை ரன் பண்ணிவிட்டு டிகிண்டரில் இருக்க வெப்பேஜை நான் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு காமிக்கிறேன். இதில் ஃபஸ்ட் நம்ம 1 மினிட் கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். 1 மினிட்டுங்கிறதுனால இங்கே செகண்ட்ஸ், இங்கே மில்லி செகண்ட்ஸ் காமிக்குது. அதே மாதிரி ஸ்டாப் கொடுத்துக்கலாம். இங்கே 3 மினிட் கொடுத்துக்கிறேன். அண்ட் 5 மினிட், 10 மினிட். மறுபடியும் 1 மினிட் கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இது ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு டைம்ஸ் அப் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இந்த இடத்துல ஷோ பண்ணும். Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. அதே தான். இப்போ ஒரு ஸ்டாப் வாட்ச் ரன் பண்ணி முடிஞ்சோடனே நம்மளால் ரீசெட் கொடுத்துக்கலாம். இப்போ ரீசெட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நமக்கு தேவையான டைமிங்கை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நடுவில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரீசெட் ஒரு ஸ்டாப் வாட்ச் ஃபுல்லாக ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் ரீசெட் பண்ண முடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்கமிங் வீடியோஸில் நான் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பை.